மாடர்ன் வேர்ல்டில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூவே அபண்டன்சி தான். அதாவது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதீதமாக நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதில் வந்து ஒரு நல்ல விஷயத்தை தேடி எடுத்து ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு இவருக்கு அட்வைஸ் பண்ணுறோம். நம்மனா என்ன புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ போய் கூகுளில் சர்ச் பண்ணி படினா அவரால் படிக்க முடியாது. ஸோ நாம் தான் என்னென்ன புக்கில் நல்ல புக் அப்படின்னு சொல்லி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது மாதிரி சினிமாலேயும் ஏகப்பட்ட படம் வருது. அதில் நமக்கு வந்து இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அருண் மெனக்கெட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் திரைப்படங்களை வந்து கொடுக்குறாரு. ஒரு டைட்டில் இது வந்து 24க்குள்ளே நல்ல படங்கள் அந்த மாதிரி கொடுத்தாரு. போன தடவை கொடுக்கும்போது கூட ரியல் லைஃப்பில் நடந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டு டாப்பிக்கில் அதில் இருக்கக்கூடிய நிறைய படங்கள்லேருந்து செலக்ட் பண்ணி எடுத்து அந்த செலக்ட் பண்ணுறதுக்கு அவர் 11 பேர் கொண்ட குழு வச்சுருக்கிறேன்னு அவரே சொல்லிட்டார் உங்களுக்கு. ஸோ அது அவங்க மூலமாக அது எல்லாத்தையும் எடுத்து அதை நமக்கு கொடுக்குறாரு. ஸோ அந்த தேனி போயிட்டு அப்படியே அந்த மகரந்தத்தில் இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தேனாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது வெறும் மகரந்தமாக அது இருந்ததுன்னா நமக்கு யூஸ் ஆகாது, தெரியாது. அதை வந்து உள்ளே போயிட்டு அது தேனியில் தேனாக வந்த பிறகு தான் அதை நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி தான் அந்த நீ கேப் கூட நிறைய பேருக்கு உங்களுக்கு புரியாமல் இருந்தது. அது வந்து இப்போ வந்து தேனா அப்படி தெரியுது உங்களுக்கு. அது வெறும் மகரந்த தாதா இருக்கும்போது உங்களுக்கு தெரியல. அது தேனாக்கின பிறகு தான் அது தேன் அப்படின்றது புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு ஃபீட் ஆகிறதுக்கு இந்த டிஸ்கஷன் வந்துடும். வெறுமே ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படியே எழுந்து போய்ட்டுங்களா அது வராது. போட வேஸ்ட் படண்டா அப்படின்னுவோம், இல்லை சூப்பர் மூவின்னு சொல்லுவோம். இவ்வளோதான் நம்ம கமெண்ட் சொல்ல முடியும். பட் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களை நாம் வந்து உள்வாங்கிக்கிறதுக்கு ஒரு களம் வந்து இந்த உரையாடல் தான். அந்த உரையாடலையும் நாம் இந்த மூவி கிளப்பில் வச்சுருக்கிறது தான் இதனுடைய முக்கியத்துவமான ஒரு விஷயம். நம்ம தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த இதுவும் அவர் எங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவார். ஏன்னா நாங்கள் ட்ரெயின் புக் பண்ணணுன்றதுக்காக அந்த சீக்ரெட்டை எங்களுக்கு முதல்ல சொல்லிவிடுவார், இன்றைக்கி டேட்டு அதெல்லாம். அதனால் நாங்கள் அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பட் பணம் கட்டுறதெல்லாம் பொறுமையாக எல்லோரும் நீங்கள் கட்டும்போது தான் கட்டுவோம். பட் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுனால நாங்கள் டிக்கெட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அருண் வந்து இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுத்து அவர் பண்ணுறதுக்காக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இல்லை, சென்னையிலேருந்து நீங்கள் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இது சாதாரண விஷயம் உண்மையில் அண்ணா தூத்துக்குடி காயல் பண்ணிட்டு சப்தர்ஷனுக்கு நாங்கள் 2011லேருந்து வரோம். ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அப்படின்னு வந்து இப்போ ஒரு 4வது ஈவெண்ட் இது. இல்லை, உங்கள் 2 பேர் ஈடுபாட்டை மீண்டும் நாங்கள் தலைவனையும் பார்க்குறேன். நாங்கள் இன்னும் 2 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் நீங்கள் இன்னும் 8 மணி நேரம் பயணமாகி அதுக்கு மெனக்கெட்டு குடும்பத்தை விட்டு உண்மையாலுமே உங்கள் 2 பேர்த்துக்கு தொடர்ச்சியாக வருவதற்கு இறைவனும் இயற்கையும் துறை உரியட்டும். ஸோ அதனால் அருண் அவர்களுக்கும் இதில் வந்து உங்களுடைய பங்களிப்பை, அதாவது அஸ் எ பார்ட்டிசிபெண்ட்டாக நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்க விதிகள்னு வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் நம்மளுடைய அந்த விஷயத்தை செய்கிறதுனால தான் இது வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காகவும் நீங்கள் எல்லாம் ஒரு குட் இணைய நண்பர்களாக இருக்கிறதுக்காகவும் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். புது புது நண்பர்களை நாம் இங்கே சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த கலை அமையுது. ஸோ அதில் வந்து ரொம்ப இவரோட சின்ன பசங்களாக கூட போன தடவை வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு 76 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் நம்ம வந்து இங்கே வியூவர்ஸ் பார்க்கும்போது அவங்களோட ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத வந்து நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அப்போ வந்து ஒருத்தரோட மைண்ட் செட்டு எங்கே வந்து டியூனப் ஆகி எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த படம் ஒருத்தருக்கு பிடிக்குதுன்னா அது வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு டே போட்ட படத்தை எல்லோரும் ஸ்லாகிச்சு சொன்னாங்கன்னா யார் சொன்னாங்கன்னு பார்க்கும்போதெல்லாம் அபவ் 50-55 இருக்கிறவங்க தான் அந்த படத்தை ரொம்ப நல்லா இருந்ததுன்னு பேசுனீங்க அன்றைக்கி பேசும்போது. சரி, ரைட். அப்போ அந்த படத்தோட இது வந்து தாக்கம் எங்கே ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இவங்களாம் அந்த படத்தை பற்றி ஒன்றும் பெருசாக கமெண்ட்லலாம் ஒன்றும் சொல்லலை. அதில் கூட வந்து அந்த அன்றைக்கி நைட் பேசும்போது ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்துலேருந்தும் அதனுடைய வினையிலேருந்து அந்த எதிர்வினையிலேருந்து வினையை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குலாம் அது வந்து உந்துகோலாக நமக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த அறிவை வளர்க்கக்கூடிய இந்த விஷயத்தை தொடர்ந்து அருண் நடத்தணும். அதை கேட்டுட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன்.